கார்த்திக் ஒரு சுறுசுறுப்பான கல்லூரி மாணவன். தினமும் அதிகாலையில் தனது சைக்கிளில் பேப்பர்களை விநியோகிப்பான். நகரம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவன் வீடுகளின் வாசலில் செய்திகளை விட்டுச் செல்வான். ஒரு நாள் காலை வழக்கம்போல் பேப்பர் போட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டின் வாசலில் ஒரு வயதான மனிதர் நின்றிருந்தார். அவர் கார்த்திக்கை கனிவாக அழைத்தார். தம்பி, நாளை முதல் நீ பேப்பரை இப்படி வீசக்கூடாது என்றார் அந்த பெரியவர். காலிங் பெல்லை அடித்து என்னிடம் நேரடியாகவே கொடுக்க வேண்டும். கார்த்திக் சற்று தயங்கினான். ஐயா, நான் கல்லூரிக்கு போக வேண்டும். காலிங் பெல் அடித்து உங்களிடம் நேரடியாக கொடுக்கும்போது காலதாமதம் ஆகிவிடும் என்றான். பெரியவர் புன்னகைத்தார். என் கையில் நீ பேப்பரை கொடுத்தால் உனக்கு மாதம் மாதம் 500 ரூபாய் அதிகமாக தருகிறேன் என்றார். கார்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு அந்த பெரியவர் தனது கதையை சொன்னார். என் மனைவி ஒரு வாரத்திற்கு முன்பாக இறந்துவிட்டாள். எனது பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் உள்ளனர். வீட்டில் இப்போது என்னை தவிர யாரும் இல்லை. நீ காலிங் பெல் அடித்து நான் வரவில்லை என்றால் அன்று நான் இறந்துவிட்டதாக அர்த்தம் என்றார் பெரியவர். அவரது குரலில் ஒருவித வலி இருந்தது. என் மனைவியின் மரணத்திற்கு கூட வராத என் பிள்ளைகள் என் மரணத்திற்கு கண்டிப்பாக வரமாட்டார்கள். ஆகவே நான் இறந்த செய்தியை மக்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் கார்ப்பரேஷனுக்கும் தெரிவிக்க வேண்டும். இதுதான் எனது கோரிக்கை. இதற்குத்தான் உனக்கு மாதம் 500 ரூபாய் என்றார் பெரியவர். இதை கேட்டு கார்த்திக்கு கண் கலங்கிவிட்டது. அந்த நாள் முதல் கார்த்திக் தினமும் காலிங் பெல்லை அடித்து பெரியவர் சுந்தரமின் கையில் பேப்பரை கொடுத்தான். அது வெறும் பேப்பர் விநியோகம் அல்ல, ஒரு புதிய உறவின் ஆரம்பம்.